காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நம்ம பொண்டாட்டி மாதிரி இருந்தால் குத்துவியாடா எபிசோட் நம்பர் 4 தான் போய்ட்டு வாங்க இந்த எபிசோட் டீட்டெயிலாக. இந்த எபிசோட் ஆரம்பித்தோடனே நேற்று ராத்திரி விடிய 1:1 வாங்கி குத்து வாங்கினேன் நம்ம ஆன்ட்டி டயர்டாக இருப்பான்னு பார்த்தா ஃபுல் ஆக்டிவோட இன்னைக்கு ராத்திரி நீங்கள் அதே மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம புது புருஷனான அங்கிளுக்கு ஆப்பிள் வெட்டி கொடுக்குறாப்பா. என்ன ஒரு பாசம்! இந்த காலத்து பொண்ணுங்க யாருக்காவது இருக்குமா? இதுக்கு தான் ஆன்ட்டி வேணுங்கிறது. இந்த ஆன்ட்டி இவனுக்கு பாசமாக பழம் வெட்டி கொடுத்துட்டு இருக்கும் போதோ இவனோட மூளையெல்லாம் நம்மளோட ஹோம்லி அக்கா மேலே தான் இருக்கு. வந்ததே அதுக்காக தானே. சரி, அதை மட்டும் தனியாக கேட்டால் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேரும் அப்படின்னு சேர்த்து அப்படி கேட்குறான். நம்ம ஹோம்லி அக்கா கிச்சன்லேயும் அவங்க 2 பேரும் வீட்டோட கெராஜில் இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு, சரி நீங்களே இந்த பழத்தை வெட்டி தின்னுக்கிறீங்களா, எனக்கு வெளியே கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, கோச்சிக்காதீங்க டியர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அவனுங்களோ கெராஜில் இந்த அம்மாவோ வெளில போயிடுச்சு, நம்ம ஆளை உஷார் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோம்லி அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட புது புருஷனான டாக்டர் அங்கிள் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சி நம்ம ஹோம்லி அக்காவை பின்னாலேருந்து சும்மா அழகாக கட்டி பிடிக்கிறாருப்பா. கட்டி பிடிச்சோன்னே இம்ப்ரெஸ் ஆவான்னு பார்த்தா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் உங்களோட பொண்ணு, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறான். இவனும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணா, அதுக்குள்ளே அவள் கோவமாக பேசிட்டு கிளம்பியே போயிடுறாப்பா. ஆனால் பின்னாடியிலேருந்து அவள் ஷேப்பை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து அவளை கட்டி பிடிக்கும் போது வேற லெவல்லே இருக்கும். இப்போ கதைக்குள்ளே போனால் அவனும் கோவத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான்ப்பா. போகும்போதே இவன் உடம்புல சூடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, சீக்கிரம் தனிச்சு எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் கிளம்புறான். இவன் எங்கே கிளம்புறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க கெராஜிக்கு தான்ப்பா கிளம்புறான். கெராஜிக்கு போய் பார்த்தா பழக்கம் போல நம்ம தம்பிக்காரன் நம்ம அரபு குதிரையான அக்காக்காரியை போட்டு ஷாட் அடித்து 1:1 பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. இவன் இங்கே 1:1 ஷாட்டில் முழுகி இருக்க அங்கே நம்ம 2 பேருக்கும் அப்பா நான் டாக்டர் அப்பன் இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பித்தோடனே நம்ம குதிரை அக்காவை பார்த்து, நீ வாழ்க்கையில் என்ன பண்ணுறதா உத்தேசம், இப்படியே இருந்துருவியா, உனக்கு இங்கே எல்லாம் கிடைக்குது, சொல்லப்போனால் தேவைக்கு அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு உள்குத்த வச்சு பேசுகிறான். நம்ம குதிரை அக்காவோ, நான் என்ன பண்ணுறதப்பா, எனக்கு என்ன பண்ணுறது லைஃப்லன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாளையிலேருந்து என் கிளினிக் வந்துடு அப்படின்னு சொல்கிறான் நம்ம டாக்டர் அப்பன் இப்படி சொன்னோடனே சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிறா. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்கப்பா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறோம். டாட்டா பை பை.